சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. திமுக வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து இப்போது தேமுதிக வேட்பாளர் பட்டியலும் வெளியாகியுள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் போட்டியிடுகிறார். சேலம் மேற்கில் முன்னாள் எம்எல்ஏ மோகன்ராஜ், தருமபுரியில் இளங்கோவன், மயிலம் தொகுதியில் மாஜி எம்எல்ஏ வெங்கடேசன் களம் காண்கின்றனர். ஓமலூர் தொகுதியில் ஏஆர் இளங்கோவன், பல்லாவரத்தில் மாஜி எம்எல்ஏ முருகேசன், திருத்தணியில் கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் தொகுதியில் பிரதாப், போளூர் தொகுதியில் சரவணன் ஆகியோர் தேமுதிக சார்பில் போட்டியிடுகின்றனர். விருத்தாச்சலம் தொகுதியில் தான் பிரேமலதா போட்டியிடுவார் என்று நமது சாணக்கியா செய்தியில் சென்ற ஞாயிற்றுக்கிழமையே கூறியிருந்தோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. திமுக வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து இப்போது தேமுதிக வேட்பாளர் பட்டியலும் வெளியாகியுள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் போட்டியிடுகிறார். சேலம் மேற்கில் முன்னாள் எம்எல்ஏ மோகன்ராஜ், தருமபுரியில் இளங்கோவன், மயிலம் தொகுதியில் மாஜி எம்எல்ஏ வெங்கடேசன் களம் காண்கின்றனர். ஓமலூர் தொகுதியில் ஏஆர் இளங்கோவன், பல்லாவரத்தில் மாஜி எம்எல்ஏ முருகேசன், திருத்தணியில் கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் தொகுதியில் பிரதாப், போளூர் தொகுதியில் சரவணன் ஆகியோர் தேமுதிக சார்பில் போட்டியிடுகின்றனர். விருத்தாச்சலம் தொகுதியில் தான் பிரேமலதா போட்டியிடுவார் என்று நமது சாணக்கியா செய்தியில் சென்ற ஞாயிற்றுக்கிழமையே கூறியிருந்தோம்.